Hi friends, welcome to bhuvi food world. Vallarai கீரை சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கடாயில ஆயில் சேர்த்து ஆயில் சூடான பிறகு 5 காஞ்ச மிளகாய் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நீங்க காஞ்ச மிளகாய் மட்டும் சேர்த்தோ இல்ல பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்து கூட இந்த சட்னி பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக அந்த சட்னிக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யுங்க. அப்போ தான் உங்களுக்கு சட்னியோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும். அந்த ஸ்டேஜ்லேயே வல்லாரைக்கீரை சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு வல்லாரைக்கீரை சேர்த்துக்கலாம். கீரையை நல்லா ஆயிலே வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் கீரையில் உள்ள கசப்பு தன்மை உங்களுக்கு சட்னியில் தெரியாது. வெங்காயமும் கீரையும் நல்லா வதங்கின பிறகு தக்காளி சேர்த்துக்கலாம். 2 சின்ன சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளியையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கின பிறகு கடைசியாக 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. ஆற வச்சு உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து சட்னி அடிச்சுக்கோங்க. கடுகு கருவேப்பிலை சேர்த்து சட்னி தாளிச்சுக்கோங்க. வல்லாரைக்கீரையில் ஞாபக சக்தியை அதிகரிக்கிற தன்மை இருக்குது. அதனால் குழந்தைங்களுக்கு அடிக்கடி வல்லாரைக்கீரை சேர்த்து சட்னி வச்சு கொடுங்க. அதுங்களோட ஞாபக சக்தி நல்லா இன்க்ரீஸ் ஆகும். சூப்பராக வல்லாரைக்கீரை சட்னி ரெடி ஆயிடுச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.